Good morning all. இன்னைக்கு கிளாஸ்ல we'll see about money and banking. NCERT-ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சின்ன சாப்டர், பட் ஒரு 4-5 pages தான் இருக்கும். அந்த 4-5 pagesலேருந்து we used to get around 2 questions every year. அது NCERT-ல இருந்து நம்ம UPSC-க்கு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் we'll just see how. ஃபர்ஸ்ட் மணி அண்ட் பேங்கிங் எடுத்தீங்கன்னா ரீட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் எதுக்காக ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை எதுக்காக மணின்னு ஒரு கான்செப்ட் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. த நீட் ஆஃப் மணி. இந்த நீட் ஆஃப் மணியில் இப்போ எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியமாக கேட்கணும், யூபிஎஸ்சியில் கேட்கணும் அப்படின்றாங்கன்னா எது கேட்பாங்க? டெர்மினாலஜியில் இன் டெர்மினாலஜிஸ் is referring to this terminology. Double coincidence of one is referring to னு கேட்பாங்க. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ரெஃபர்ஸ் டு, அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் டெர்மினாலஜிஸ் வருதோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, தென் இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து படிப்போம். இஃப் யூ ஆர் ரீடிங் த்ரூ இட் யூ வில் சி வை there is a need for money. எதுக்காக நீட் வந்துச்சு? ஜஸ்ட் there is a incidence of want. எனக்கு ஒரு தேவை இருக்குது, உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, இந்த ரெண்டு தேவையும் மீட் பண்ணுற இடம் மணிங்கிறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். எனக்கு ஐ நீட் சம் ரைஸ், உங்களுக்கு யூ வில் பி நீடிங் சம் கிளாத். இதை எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க வை வி நீட் மணி அப்படின்ட்டு. எப்படி? எனக்கு ரைஸ் வேணும், உங்களுக்கு கிளாத் வேணும். என்கிட்ட இருக்கிற ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் உங்களோட கிளாத் என்னால் யூஸ் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் சைஸ் வேரியேஷன், அந்த மாதிரி. ஸோ அப்போ எனக்கு ஒரு தேர்ட் கமாடிட்டின்னு ஒன்று தேவைப்படுது. அந்த தேர்ட் கமாடிட்டி தான் மணி. ஸோ இப்போ பாருங்க, த டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுல. ஒன் இஸ் மை வாண்ட் அண்ட் யுவர் வாண்ட். வென் இட் இஸ் கோஇன்சைடிங், அதை ஃபுல்ஃபில் பண்ணுற கான்செப்ட் தான் மணி. தென் அப்போ கோஇன்சிடென்ஸ் ஆஃப் மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்டர்லைன் பண்ணிக்கலாம். தென் இதுதான் இந்த பிரின்சிபல் ரோல் ஆஃப் மணி. மணின்ற ஒரு தேர்ட் கமாடிட்டின்னு ஒன்று வந்ததுக்கு காரணமே பிரின்சிபல் ரோல் ஆஃப் மணின்னு ஏன் சொல்கிறாங்க, இதுதான். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னால் மணியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இங்கே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு they'll be explaining XYZ. அதெல்லாம் நமக்கு யூபிஎஸ்சி பர்ஸ்பெக்டிவில் தேவைப்படாது, பட் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட். சரி, இப்போ டிமாண்ட் ஃபார் மணி. மணிக்கு ஒரு டிமாண்ட் இருக்கணும், மணி ஒரு சப்ளையும் இருக்கணும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்? டிமாண்ட் ஃபார் மணி. வை ஐ நீட் மணி. எனக்கு தேவைப்படுற காசு, எதுக்கு காசு தேவைப்படணும்? டிமாண்ட். இப்போ டிமாண்ட் ஆஃப் மணின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதனால தேவைப்படுது? இட் இஸ் மோஸ்ட் லிக்விட் அசர்ட் கம்பேரிங் டு ஆல் அதர்ஸ். என்கிட்ட கோல்டு இருக்கலாம், பாண்ட் இருக்கலாம், வீடு இருக்கலாம், எனிதிங் XYZ ஃபேக்டர்ஸ் என்கிட்ட இருக்கலாம். பட் கம்பேரிங் டு ஆல், எனக்கு மணிங்கிறது வந்து ரொம்ப லிக்விட். எனக்கு பேக்கெட்டில் இருக்க ஐ வில் பி ஜஸ்ட் யூஸிங் இட். ஆனால் வீடு, கோல்டு இதெல்லாம் வந்து ஐ கேனாட் யூஸ் இட் ஆஸ் சச். இதை இன்னொரு இதாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப லிக்விட் மணி, ஸோ ஐம் யூஸிங் இட். இப்போ இந்த டிமாண்ட் இருக்குது, இப்போ இதுக்கு மணிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் இருக்குங்கிறாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்னென்னு பார்க்கணும். we need to see what is opportunity cost. Opportunity cost na, it is the cost incurred. எதுக்கு, எதோட காஸ்ட் அது? ஆப்பர்ச்சுனிட்டினா எனக்கு ரெண்டு திங்ஸ் தேவைப்படுது, ஒரு திங் விட்டுட்டு இன்னொரு திங் எடுக்க போகிறேன். அந்த காஸ்ட், அதோட அசோசியேட் ஆகிற காஸ்ட் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 2 ஆப்பிள் வேணுமா, ஒரு ஐஸ்கிரீம் வேணுமா, பட் நாட் த போத். அதுதான் உங்க. யூ கேன் சூஸ் 2 ஆப்பிள்ஸ் ஆர் யூ கேன் சூஸ் 1 ஐஸ்கிரீம். இது ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கணும். அப்போது யூ ஆர் சூஸிங் அன் ஐஸ்கிரீம் பை லீவிங் ஆப்பிள் இல்லையா, அந்த காஸ்ட் அசோசியேஷன் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இல்லை எனக்கு 2 ஆப்பிள் வேணும், யூ ஆர் லீவிங் ஐஸ்கிரீம், ரைட்? அப்போ த காஸ்ட் அசோசியேட்டட் வித் லீவிங் சம் பார்ட்டிகல்ஸ், சம் மெட்டீரியல்ஸ், ஏதோ ஒன்று விட்டுட்டு சூஸிங் அண்ட் அனதர், தட் அந்த காஸ்ட்டு தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போ மணியை கையில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்குது. என்னது? உங்ககிட்ட யூ வில் பி ஹேவிங் 2 ஆப்ஷன்ஸ். வாட் இஸ் த 2 ஆப்ஷன்ஸ்? I can have money in my hand, இல்லை I can have money in the bank. உங்கள் கையில் இருக்கிற மணி, அதனால என்ன யூஸ் இருக்குது? you will be feeling somewhat safe, right? எங்கிட்ட காசு இருக்குன்னு உங்களுக்கு ஒரு மாரலான ஒரு தைரியம் இருக்கும், ஸ்ட்ரென்த். இப்போ you are having the same money in the bank in fixed deposit. ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷத்துக்கு உங்களால் அந்த மணி யூஸ் பண்ண முடியாது. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறீங்க, 5 வருஷத்துக்கு யூ கேன் நெவர் யூஸ் தட் மணி. அப்போ யூ வில் ஹாவ் சம் ஃபியர், இன்னும் 5 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. இஃப் சம் அன்ஃபோர்சீன் ஆக்ட் வருது, எனக்கு ஏதோ ஒரு மீட்டிங் வித் அன் ஆக்சிடென்ட் ஆர் சம் டிசீஸ் ஏதோ ஒன்று வருது, ஐ கேனாட் யூஸ் த மணி. இப்போ ஒரு ஃபியர் இருக்குது.
இப்போ என்ன பண்ணுவீங்க, மணியை கையில் வச்சுருந்தா யூல் பி லூசிங் மணி. எக்ஸாம்பிள், இன்ஃப்ளேஷன் வரும், அதிகமாகிக்கிட்டே இருக்கும், ஸோ யூல் பி லூசிங் மணி. இதே வந்து எஃப்டியில் போட்டு வச்சா எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ நீங்கள் எஃப்டியில் வைக்கணுமா இல்லை கையில் வைக்கணுமா, அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுங்கிறோம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ஹேவிங் மணி இன் த ஹேண்ட், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ஹேவிங் மணி இன் எஃப்டி. இப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று நான் சூஸ் பண்ண போகிறேன். அப்போது இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு என்சிஆர்டியில் எப்படி சொல்கிறாங்க, டிமாண்ட் ஃபார் மணி. எதுக்கு உங்களுக்கு டிமாண்ட் இருக்குது, ரெண்டு டிமாண்ட் இருக்குது. ஒன்று டிரான்சாக்ஷன் மோட்டிவ்னு சொல்கிறோம், இன்னொன்று ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ்னு சொல்கிறோம். என்ன டிரான்சாக்ஷன் மோட்டிவ்னா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம், உங்கள் கையில் மணி இருந்தால் யூ கேன் ஸ்பெண்ட், ரைட்? உங்களுக்கு ஒரு மாரல் ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும், எப்போ வேணாலும் எனக்கு தேவை இருந்தால் நான் உடனே மணி எடுத்து செலவு பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு பேர் தான் டிரான்சாக்ஷன் மோட்டிவ். ஜஸ்ட் டிரான்சாக்ஷன் மோட்டிவ் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ இந்த ஃபார்முலா, ஈக்குவேஷன்ஸ், டெரிவேஷன்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஐ வில் ஜஸ்ட் ஈஸிலி எக்ஸ்பிளைன் இட் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட். இமேஜின் தெர் இஸ் அ கண்ட்ரி, அதில் 2 பேர் தான் இருக்கீங்க. டு இமேஜினேஷன், ஒரு இமேஜினேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டிரான்சாக்ஷன் மோட்டிவ். ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் 2 பேர், ஒன் இஸ் ப்ரொடியூசர் அண்ட் அனதர் இஸ் கன்சியூமர். இப்போ இந்த கன்சியூமர் அந்த கம்பெனியில், அந்த ப்ரொடியூசர் வச்சிருக்கிற கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கன்சியூமர், ப்ரொடியூசர் இஸ் ப்ரொடியூசிங் ஒன்லி ஒன் ப்ராடக்ட் இன் தட் கண்ட்ரி, and the only consumer is he has to consume all the products which he produced. கரெக்டா? இவர் என்ன பண்ணுவார், ஒரே ஒரு ஷூ ப்ரொடியூஸ் பண்ணுவார், இந்த கன்சியூமர் என்ன பண்ணுவார், அந்த ஒரே ஒரு ஷூவை கன்சியூம் பண்ணிப்பார். இது இப்படியே டிரான்சாக்ஷனில் இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ ப்ரொடியூசர் ஒரு ஷூ ப்ரொடியூஸ் பண்ணி 100 rupees அப்படின்னு காஸ்ட் வைக்கிறாருன்னா, இந்த கன்சியூமர் போய் அந்த 100 rupees கொடுத்து எடுத்துக்குவார். நான் ஒரு ஷூ கன்சியூம் பண்ணிக்கிறேன். இப்போ ஷூ வாங்கியாச்சு, மணி இந்த பக்கம் ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ரொடியூசர் 100 வச்சு இன்னொரு ஷூ ப்ரொடியூஸ் பண்ணுவார், அண்ட் அகெயின் திஸ் டிரான்சாக்ஷன் கோஸ் ஆன். இதுதான் டிரான்சாக்ஷன் மோட்டிவ். என்னது, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதை இன்னொருத்தர் கன்சியூம் பண்ணுறாரு. இப்போ இந்த டிரான்சாக்ஷனுக்கு எது யூஸ் ஆகுது, மணின்ற ஒரு தேர்ட் பார்ட்டி கமாடிட்டி யூஸ் ஆகுதா, அதுதான் வந்து டிரான்சாக்ஷன் மோட்டிவ். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலாக எவ்வளோ மணி இருக்குது கண்ட்ரியில், நம்ம இமேஜினேஷன் கண்ட்ரியில் எவ்வளோ இருக்குது, 100 rupees. இந்த 100 rupees எப்படி சர்க்குலேட் ஆகுது, ப்ரொடியூசர் கிட்ட போகும். அந்த ப்ரொடியூசர் எம்ப்ளாய்க்கு காசு சம்பளம் கொடுக்கணும்ல, சேலரி ஹேஸ் டு பி கிவன். அந்த சேலரி யாருக்கு கொடுக்கணும், அந்த கன்சியூமருக்கு தான் கொடுக்கணும், பிகாஸ் ஹி இஸ் இன்வால்வ் இன் ப்ரொடக்ஷன். அப்போ என்னன்னா, ஆக்சுவலாக கணக்கு எடுத்தீங்கன்னா 100 rupees 2 பேருக்கு பிரித்தா 50-50ன்னு வந்துடும். பட் இது வந்து நம்ம லாஜிக்கல். பட் எக்கனாமிக்ஸில் எப்படி பார்ப்போம், டிரான்சாக்ஷன் காஸ்ட்னா என்ன, 100 rupees ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, 100 rupeesக்கு ஒரு பொருள் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அது ஒருத்தர் கன்சியூம் பண்ணியிருக்காரு. அப்போது ஜஸ்ட் இமேஜின் தட் ஏ ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை கொடுத்துருக்காரு, பி அதுக்கான மணி கொடுத்துட்டாரு, ₹100. இப்போ இந்த 100 அகெயின் ஹி ஹேஸ் டு கிவ் பேக் அஸ் சேலரி, ரைட்? இவருக்கு சேலரி கொடுக்கணும். ஏன்னா இந்த சேலரியை வச்சு தான் இவர் திரும்ப அந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்ண முடியும். திரும்ப 100 rupees கொடுத்துட்டாரு. இந்த 100 rupees ப்ராடக்டாக விற்றுருக்காரு, அதுக்கு இவருக்கு ப்ராஃபிட் கிடைச்சது 100. அந்த 100 பிக்கு சேலரியாக கொடுத்தாச்சு 100. அப்போ இப்போ டிரான்சாக்ஷன் எவ்வளோ நடந்திருக்குன்னு பாருங்க, 100. இவர் இங்கே ஒரு பக்கம் டிரான்சாக்ஷன் சேலரிக்கு 100 கொடுத்துருக்காரு, இவர் இந்த சைடில் ப்ராடக்டை வாங்கியிருக்காரு. ஸோ டிரான்சாக்ஷன் அமௌண்ட் 200, ரைட்? டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டுங்கிறது 200. இப்போ இந்த பக்கம் அந்த கண்ட்ரியில் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ மதிப்புள்ள ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அந்த இமேஜினரி கண்ட்ரியில். 100 rupeesக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தானே கிரியேட் ஆகிருக்கு, ஒரு ஷூ கிரியேட் ஆகிருக்கு, அந்த ஷூவோட வேல்யூ 100 rupees. அப்போது ஜிடிபி ஆஃப் தட் கண்ட்ரி இஸ் 100. ஏன்னா அந்த ஒரு ப்ராடக்ட் தான் இங்கே மாற்றிருக்கோம். ஸோ 100. அப்போ அந்த கண்ட்ரியோட ஜிடிபி எவ்வளோ, 100. ஆனால் டிரான்சாக்ஷன் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 200. ஏன்னா 100க்கு ப்ரொடியூசர் வாங்கியிருக்காரு, அந்த 100 சேலரியாக கொடுத்துருக்காரு. ஸோ 200. 2 டைம் டிரான்சாக்ஷனாக இருக்கு இல்லையா, அதனால 200. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும், இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்ததுல இருந்து we can understand one thing. என்னது, அந்த பேராகிராஃப்ல கீழே வந்தீங்கன்னா the total value of annual transaction in the economy includes transaction in all intermediate goods and services that is clearly much greater than the nominal GDP. நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரொடக்ஷன் GDP எவ்வளோ, 100. ஆனால் டிரான்சாக்ஷன் வேல்யூ 200. அப்போ இங்கேருந்து என்ன தெரியுது, யூஸ்வலி
transaction value is greater than the nominal GDP. Correct? அப்போ UPSC எப்படி question கேட்கலாம் யோசிச்சு பாருங்க. What is the relation between GDP and transaction value? இந்த transaction value-வை அவங்க என்னன்னு கேட்கலாம்? money supply அப்படி கேட்கலாம். transaction value is otherwise called as money supply. அப்போ GDP-க்கும் transaction value-க்கும் என்ன connection? GDP-க்கும் money supply-க்கும் என்ன relation கேட்கலாம். என்ன relation நம்ம பார்த்தோம்? positive relation. அதாவது money supply அதிகமாச்சு அப்படின்னா GDP அதிகமாகும். இல்லை GDP vice versa-வும் is possible. GDP அதிகமாகுது which means money supply in the country has increased. So directly proportional னு கொடுத்தா கரெக்டா? எப்படி? Transaction value or the money supply is directly proportional to GDP. Yes, right. Reverse is also right. சரி, அப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட், இது ரிவர்ஸில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டாக யோசிச்சு பார்ப்போம். Transaction value is always greater than the GDP produced, nominal GDP. கரெக்டா? எஸ், அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. is much clearly greater than the nominal GDP. The total annual transaction is much clearly greater than, ஏன்னா நம்ம transaction value எவ்வளோ பார்த்தோம்? 200, but actual production 100, greater than, right? சரி, இப்போ இது பார்த்தாச்சுன்னா will come what is velocity of money, velocity of circulation of money னு ஒரு இடம் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கோம். எதுக்கு இது velocity of circulation னா என்ன ஸ்பீடில் the money is being transacted. நம்ம சேம் எக்ஸாம்பிள், இந்த A B 100, இவர் 100 rupeesக்கு ஒரு பொருள் வாங்குறாரு. he is getting 100 rupees worth product. ஸோ 100 rupees ப்ரொடியூசர் கொடுத்தாச்சு. இப்போ இதை இவர் சேலரியாக திருப்பி கொடுக்குறாரு. ரைட்டா? இப்போ என்னன்னா இங்கிருந்து 100 இங்கே போகுது, இங்கிருந்து திரும்ப 100 இங்கே வருது. ஸோ டிரான்சாக்ஷன் வெலாசிட்டிங்கிறது இப்போ இதே இமேஜினேஷன், நான் அகெயின் ஒரு இமேஜினேஷன் தானே. இவர் என்ன பண்ணுறாரு? வாங்கின வேகத்துக்கு திரும்பவும் செலவு பண்ணுறாரு. அகெயின் ஹீ இஸ் கெட்டிங் அன் அனதர் குட். ஸோ திரும்ப இன்னொரு டிரான்சாக்ஷன், இவரும் திருப்பி சேலரி கொடுக்கணும். ஸோ திஸ் கோஸ் ஆன் என்லெஸ்லி, ரைட்? இது ஒரு என்லெஸ் டிரான்சாக்ஷனாக மாறிக்கிட்டே இருக்குமா? தட் இஸ் கால்ட் அஸ் வெலாசிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன். அப்போது வெலாசிட்டி அதிகமாச்சுன்னா, வெலாசிட்டி ஆஃப் த டிரான்சாக்ஷன் அதிகமாச்சுன்னா டிரான்சாக்ஷன் வேல்யூ அதிகமாகும், ஜிடிபியும் அதிகமாகும். அதுதான் வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் மணி. ஒரு கையில் இருந்து இன்னொரு கைக்கு மணி எவ்வளோ வேகமாக டிரான்சாக்ட் ஆகுது, இதுதான் வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் மணி. ரைட், நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்? மணி எதுக்காக தேவைன்னு பார்த்தோமா? எதுக்கு தேவை? ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன், நான் ஒரு பொருள் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ எனக்கு ஒரு மணி தேவை, அது டிரான்சாக்ஷன். இன்னொன்று ஸ்பெக்யூலேட்டிவ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஸ்பெக்யூலேட்டிவ் வேல்யூனா நமக்கு ஜென்ரல் அசம்ஷன் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு சப்ளை வரும். கரெக்டாக? எனக்கு ஒரு பொருளுக்கான டிமாண்ட் இருக்குது, ஸோ அது சப்ளை பண்ணுறாங்க. கரெக்ட்? அப்படி தானே நம்ம யோசிச்சு வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நீட் ஷூ அப்படின்னா எனக்கு ஷூ டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு ஒரு கம்பெனி ஷூ ப்ரொடியூஸ் பண்ணும். லாஜிக்கலாக கரெக்ட் மாதிரி தெரியுது. ரைட்டா? பீப்புள் ஹாவ் சர்டன் டிமாண்ட், தட் டிமாண்ட் வில் பி சாட்டிஸ்ஃபைடு பை த ப்ரொடியூசர். லாஜிக்கலி ரைட். பட் இன் எக்கனாமிக்ஸ் நம்ம இது லாஜிக், நம்ம திரும்பி வில் கம் பேக் டு எக்கனாமிக்ஸ். அதில் என்ன நடக்குது? இஸ் ரியலி டிமாண்ட் கிரியேட்ஸ் சப்ளை ஆர் சப்ளை கிரியேட்ஸ் டிமாண்ட்? யோசிச்சு பாருங்க. டிமாண்ட் வந்து சப்ளையை கிரியேட் பண்ணுதா இல்லை சப்ளை வந்து டிமாண்டை கிரியேட் பண்ணுதான்னு யோசிச்சா, அக்கார்டிங் டு எக்கனாமிக்ஸ், எக்கனாமியில் ஃபஸ்ட் பேசிக்ஸ்னு ஒன்று சொல்கிறதில்ல, அது என்ன சொல்லுவாங்க? இட் இஸ் நாட் தட் டிமாண்ட் இஸ் கிரியேட்டிங் சப்ளை, ரேதர் சப்ளை இஸ் கிரியேட்டிங் அ டிமாண்ட். அது எப்படி சார் சப்ளை வந்து டிமாண்டை கிரியேட் பண்ணும்? வில் சி. இப்போ உங்ககிட்ட காசு இல்லவே இல்லை, நம்ம பார்ட்டர் சிஸ்டமுக்கு போய்டும். என்கிட்ட ரைஸ் இருக்குது, உங்ககிட்ட சால்ட் இருக்குது, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போது எனக்கு ரைஸை நான் அதிகமாக சேர்த்து வைக்கணும்னு நான் நினைப்பேனா? டெஃபினெட்லி நாட். பிகாஸ் ரைஸ் இஸ் அ பெரிஷபிள் கமாடிட்டி. அப்படின்னா ரொம்ப நாளுக்கு என்னால் ரைஸை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, கெட்டு போயிடும். ஆர் எனி அதர் ப்ராடக்ட், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், வாட் எவர். பார்ட்டர் சிஸ்டமில் த ப்ராப்ளம் இஸ் தட். ஸோ என்னோட டிமாண்ட் எவ்வளவோ அதுக்கு மட்டும் நான் சேர்த்து வச்சுக்குவேன். ஆனால் மணின்னு ஒரு தேர்ட் பார்ட்டி கமாடிட்டி வந்ததுக்கப்புறம் இட் ஹாஸ் அ ஸ்டோர் வேல்யூ. ஒரு மணிக்கு 100 rupeesனு நான் ஸ்டோர் வேல்யூ கொடுத்துட்டேன்னா அந்த 100 rupees 10 வருஷம் ஆனாலும் 100 rupees அந்த நோட் அப்படியே தான் இருக்கும். 10 years, 5 years
100 rupees is 100 rupees. But rice அப்படி இல்லை. You cannot hold it for 10 years. You cannot hold it for 5 years. Even you cannot hold it for 1 year. அப்போ ஸ்டோர் வேல்யூவில் இங்கே பிரச்சனை இருக்கும் போது இப்போ நம்ம திரும்ப சப்ளைக்கு வருவோம். என்னால் நிறைய டிமாண்ட் பொருளை சேர்த்து வச்சுக்கிட்டா என்னால் வாங்கிட முடியும்னு நம்பிக்கை எனக்கு பார்ட்டர் சிஸ்டமில் கிடையாது. ஆனால் காசு வந்ததுக்கப்புறம் இருக்குது. அப்போ நிறைய காசை சேர்த்துக்கிட்டா என்னால் வேணுங்கிறதெல்லாம் வாங்க முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு டிமாண்ட் இருக்கா? இல்லை. உங்களுக்கு சப்ளை நிறையா இருக்குது, உங்ககிட்ட மணி நிறையா இருக்குது, அதனால உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக வருது. நிறைய காசு சேர்த்து வச்சுருக்கீங்க, அதனால் நிறைய பொருள் வாங்கலாம்னு உங்களுக்கு தோணுது. ஆனால் இதே ரைஸை வச்சு பொருள் வாங்கணும், இல்லை சால்ட்டை வச்சு பொருள் வாங்கணும்னா உங்களுக்கு டிமாண்ட் இருக்காது. உங்ககிட்ட இவ்வளோ தான் சால்ட் இருக்குது, எனக்கு இவ்வளோ தான் தேவை இருக்குது, ஸோ ஐ எம் யூஸிங் திஸ். பட் மணின்னு ஒரு கான்செப்ட் வர மச்சம் 1 lakh rupees எங்கிட்ட இருக்குது. யூ வில் பி ஹேவிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் 1 lakh. இப்போ 10 lakh you are having, you will be having an expense for 10 lakhs. அப்போ the speculative value, இங்கே தான் speculative valueன்னு வருது. இப்போ நம்ம என்ன சொன்னோம், டிரான்சாக்டிவ் மோட்டிவ் கையில் வச்சுருக்கீங்க. இப்போ ஸ்பெக்யுலேட்டிவ், யூ ஆர் ஹேவிங் த மணி, அந்த மணியை போய் எஃப்டியில் போடணும், 1 option. 2 பாண்டில் போடலாம். அப்போது ஆல் த கேட்டகரிஸ், ஆல் த ஃபார்ம்ஸ் ஆஃப் அசர்ட், இந்த பேராகிராஃபில் பாருங்கள், சிம்பிளி we'll club all the forms of assert into a common single category called as bond. ரைட்டா? இந்த பாண்டா மாற்றிக்கலாங்கிறாங்க. ஓகே, பாண்டா மாற்றியாச்சு. எல்லா அசர்ட்டையும் நான் பாண்டுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன நடக்குது, இந்த பாண்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். பாண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் சம் ரேட், ரைட்? அது உங்களுக்கு ஒரு பாண்டை ஒரு 100 rupees பாண்ட் வாங்கினீங்கன்னா ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பாண்டிலேருந்து உங்களுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் வரும். Now you're facing 2 decisions. You have to take 2 decisions. One, you have to keep the money in the bond, or you have to keep the money in the fixed deposit. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க, எதில் வச்சா எனக்கு அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும்? ஏன் ப்ராஃபிட் வேணும்? பிகாஸ் திரும்ப உங்களுக்கு சப்ளை அதிகமாகணும், மணி சப்ளை அதிகமாகணும், நேச்சுரல் ஹியூமன் டெண்டன்சி, ரைட்? அப்போ எதில் வச்சா மணி அதிகமாகணும்னு பார்க்குறேன். எஃப்டியில் வச்சு பார்ப்போம் அப்படின்னா, எஃப்டி இஸ் கிவிங் மீ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அரௌண்ட் 5%. இதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஒய் இசட்லாம் போட்டு. ஆமாம், எக்ஸ்பிளைனிங் இந்த சிம்பிள் வேர்ட்ஸ். எஃப்டியில் வச்சா 5%, பாண்டில் வச்சா 10%. நேச்சுரலாக ஹியூமன் டெண்டன்சி எங்கே இருக்கும்? நேராக யூல் பி கோயிங் டு பாண்ட். ஏன்னா பாண்டில் வச்சா ஐ கேன் கெட் 10% ஈல்ட். ஓகே, சரி, இப்போ பாண்டில் வைக்கிறேன். சரி, இப்போ பாண்டில் வைக்கிறதுனால என்ன ஆகும்னு நினைக்கிறோம்? பாண்டில் போடுறோம், நிறைய காசு வரும். இப்போ நீங்கள் பாண்டில் போட்டுறீங்க, நிறைய காசு வரும். அதே மாதிரி எல்லாரும் யோசிப்பாங்கள்ல, எல்லாரும் போய் பாண்டில் வச்சு நம்மளும் நிறைய ஈல்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நிறைய அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் பாண்டில் வச்சு. சும்மா கையில் இருக்கிற மணியை பாண்டில் போடுவோம், அதுலேருந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வரட்டும், நம்மக்கிட்ட காசு அதிகமாகட்டும்ன்றாங்க. எஃப்டியில் வைக்கிற இங்கே இருக்கிற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ரீட் த்ரூ இட், வில் பி கெட்டிங் 100 rupees உள்ள எஃப்டியில் போடுறீங்க, இட் இஸ் கிவிங் 5% ஈல்ட், விச் இஸ் 105. 1 year கழிச்சு 105 கிடைக்கும். பாண்டில் வைக்கிறீங்க 110 கிடைக்கும். அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்போது பாண்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஈல்டுன்னு நம்ம ஒன்று பார்த்தோம்ல, எஃப்டியில் வச்சா ஒரு இன்ட்ரெஸ்ட் தராங்க, தட் இஸ் கால்ட் அஸ் மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ரேட், தட் இஸ் கால்ட் அஸ் அந்த எஃப்டியில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க அதை மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லுவோம், ரைட்? சரி, இப்போது ரெண்டுலேயும் வைக்கணும். இப்போ இது ரெண்டுக்குமான ரிலேஷனை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளை வச்சு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் ஹவு பாண்ட் ப்ரைஸ் அண்ட் த இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ரிலேட்டட்னு சொல்லுவோம். இப்போது யோசிச்சு பார்ப்போமா அகெயின். இப்போ நான் எஃப்டியில் 5%, பாண்டில் வச்சா பாண்டு ப்ரைஸ் எனக்கு 10% தருவாங்க. பாண்டில் வச்சிருந்தா ஐ வில் பி கெட்டிங் 10%. இப்போ எல்லாரும் போய் இந்த டிமாண்ட், பாண்டுக்கு டிமாண்ட் அதிகமாகுமா? ஸோ எவ்ரி ஒன் கேனாட் கெட் 10%. அப்போ பாண்டோட ரேட் அதிகமாகும், டிமாண்ட் இன்க்ரீசஸ், ப்ரைஸ் ஆஃப் த பாண்ட் இன்க்ரீசஸ். எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரைஸ் ஆஃப் த பாண்ட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees, நிறைய டிமாண்ட் கிரியேட் ஆகுது. அப்போ ப்ரைஸ் ஆஃப் த பாண்ட் என்ன ஆகும்? 101 மாறும், 102 மாறும், 103 மாறும். இது எவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு மாறும்? டில் 105. 106 மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஏன்? 4% தான் கிடைக்கும். அதுக்கு நான் பேசாமல் எஃப்டியில் வச்சுட்டு போயிடுவேன்றாங்க. 106னா 4% ஈல்டுக்கு எஃப்டியில் போனால் 5%. அப்போது த கட் ஆஃப் வில் பி 105. 105க்கு மேலே பாண்ட் ரேட் ஆகாது, ஈல்டு மாறாது, பாண்டு ப்ரைஸ் இதுக்கு மேலே ஏறாது.
அப்போ இதுவும் how it is related யோசிச்சு பார்ப்போம். See, they have given bond price is inversely related to the market yield. ஏன் யோசிச்சு பாருங்க. இப்போ I'm increasing the bond FD to 6%, என்ன ஆகும்? All will be going to FD. பாண்ட்ல இருக்கிறவங்க FDக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. யாரு இங்க இருக்கிறவங்க 5% yield இருக்கிற பாண்ட்ல வச்சிருக்கிறவங்க FDக்கு போனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும். ஸோ they'll be going to FD. அப்போ என்ன ஆகும்? பாண்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் பண்ணீங்கன்னா பாண்டு ப்ரைஸ் குறைஞ்சிரும். இல்லை பாண்டு ப்ரைஸை குறைச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும். திஸ் இஸ் ஹவ் தேர் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். என்டையர் பேராகிராஃப் சம்மரைசஸ் திஸ் ஒன் சிங்கிள் பாயிண்ட். நான் அதை இங்கே தனியாகவும் எழுதியிருக்கேன். ரைட், திஸ் இஸ் வாட் தேர் ட்ரைங் டு என்டையர்லி சம்மரைஸ். இது ஸ்பெக்குலேட்டிவ் டிமாண்டுன்னு சொல்லுவோம். மணிக்கு ரெண்டே டிமாண்ட், இந்த ரெண்டு டிமாண்டுக்காக தான் நம்ம மணியை சேர்க்குறோம் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ மணி டிமாண்டை பார்த்தோம். மணியை சப்ளை பண்ணுறது யாரு? இட் ஹாஸ் டு பி சப்ளைடு பை ஒன்லி ஒன் அத்தாரிட்டி இன் இந்தியா. ஹூ இஸ் தட்? RBI. இங்கே அதை தான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆஃப் த கண்ட்ரி ஹாஸ் டு கிவ் த மணி. ஹூ இஸ் தட் மானிட்டரி அத்தாரிட்டி? இஸ் RBI. ஓகே, RBI. அப்போது இந்த கேரண்டி யோசிச்சு பாருங்க. யூ ஆர் ஹேவிங் அ நோட். இந்த என்டையர் பேராகிராஃப் வாட் இட் சேஸ் இஸ் யூ ஆர் ஹேவிங் சம் 100 rupees note. You are having some 10 rupees coin. ரெண்ட ப்ரிப்பேர் you wanted to manufacture both, right? இதையும் மின்ட் பண்ணணும், இதையும் மின்ட் பண்ணணும். இதை மின்ட் பண்ணுறதுக்கான காசு சும்மா ஒரு பேப்பர் தானே. 100 rupees is just a paper. ஸோ இதுக்கு 1 rupee ஆகும், ரைட்? பட் இட் இஸ் அ காயின். இதில் ஏதோ ஒரு மெட்டல்லாம் இருக்குது. அப்போ இது 10 rupees மின்ட் பண்ணுறதுக்கு யூ வில் பி ஸ்பெண்டிங் அரௌண்ட் 6 to 7 rupees. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம், 6 to 7 rupees. பட் நமக்கு உங்ககிட்ட நோட்டு தரேன், காயின் தரேன், எது வேணும்னு கேட்பீங்க? ஆப்வியஸ்லி நோட். பிகாஸ் ஏன்? பட் செலவு இதில் தானே அதிகமாக இருக்குது. யூ கேன் செல் இட் ஃபார் 6 to 7 rupees. இதுக்கு பேர் தான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. இந்த நோட்டுக்கு நான் 100 rupeesனு வேல்யூ கொடுத்தது யாரு? த மானிட்டரி அத்தாரிட்டி. அதை தான் the currency note bears the promise from the governor of RBI. இந்த ஒரு நோட் மேபி 1 rupee, but I have given the face value 100 rupees by signing it. RBI governor has signed it so that the note becomes 100 rupees. Coin also signed. காயின்லையும் இருக்கு அத்தாரிட்டி. எது? 10 rupees. ஈவன் தோ அது 7 rupees ஆனாலும் 10 rupeesனு நான் சொல்கிறேன். That is the RBI governor is saying it by signing it. So it becomes, it is having a value. This value is called as face value. அப்போ என்னது? இதுக்கு ஃபேஸ் வேல்யூ தான் இருக்குது, இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடையாது. இன்ட்ரென்சிக் வேல்யூனா இதுக்குன்னு உண்டான வேல்யூ, இந்த நோட்டுக்கு உண்டான வேல்யூ 1 rupee தான். இந்த காயினுக்கு உண்டான வேல்யூ 6 to 7 rupees. இன்ட்ரென்சிக் வேல்யூ இதுக்கு கிடையாது. இட் இஸ் ஹேவிங் அ ஃபேஸ் வேல்யூ. ஸோ தட் டைப்ஸ் ஆஃப் கரன்சி ஆர் கால்ட் அஸ் ஃபியட் மணி, ரைட்? த ஃபியட் மணி டசன்ட் ஹாவ் இன்ட்ரென்சிக் வேல்யூ. Since it is signed by governor of RBI, it is used as a legal tender. லீகல் டெண்டர்னா யாரும் இந்த மணியை டினை பண்ண முடியாது, எனக்கு இந்த காசு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. தட் இஸ் கால்ட் அஸ் லீகல் டெண்டர். ஸோ இதெல்லாம் புரிஞ்சிச்சா? சிம்பிள். இந்த பேராகிராஃப் ஃபுல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எவ்ரி இயர் there is a question on மணி பேங்கிங். இதில் எப்போவுமே கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். தட் டூ திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். Every year you can see, go through the papers, you can see one question from this. What is the relation between the interest rate and bond price, right? That's it for now. Next class we'll see about what is money supply, etc. Right? Thank you.